ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து நூடுல்ஸ் பாக்கெட் இது வந்து 8 ருபீஸு. இதில் வந்து ஒரு 6 பேக்கெட் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறமேட்டு வந்து நான் வந்து மிளகுத்தூள் சீரகமும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது கூட போடுறதுக்கு கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, வெங்காயம். இந்த பேக்கெட் வந்து கடையில் கிடைக்கும். 3 in 1 மசாலா நூடுல்ஸு. நான் கொதிக்கிற தண்ணியில் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அது கூடயே நான் நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் வெந்து வந்த பதத்தில் இறக்கி தண்ணியில் பச்சை தண்ணியில் அலசி வச்சுருங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் வடிச்சிட்டு அதை பச்சை தண்ணிலையும் அலசி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே பேனில் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 5 முட்டை நான் சேர்த்துருக்குறேன். நான் 6 பேக்கெட் வாங்கினால நான் ஒரு 5 முட்டை போல் நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானால் போதும். அந்த டைமில் வந்து முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். ஓடெல்லாம் போடாமல் கொஞ்சம் பார்த்து உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் சில டைம்ஸ் அந்த மாதிரி போட்டுருவேன், அதனால் நான் சொன்னேன். உடைக்க எனக்கு கொஞ்சம் வராது. இந்த மாதிரி 5 முட்டையும் போட்டுட்டு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்டேஜ் வந்த உடனே, முட்டை வெந்து வந்த உடனே அது கூட வந்து நான் வந்து வெட்டின வச்ச காய்கறி எல்லாமே கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, ஆனியன் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா ஒரு வதக்கிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நூடுல்ஸ்லேயே ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான சால்ட் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸியாலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். மீடியம் ஸ்பைஸியோட சூப்பராகவே இருந்துச்சு. வீட்டில் வாங்குகிற டேஸ்ட்டு. கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நான் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. கடையில் வாங்கி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் சீரகமும் மிளகும் சேர்த்து தான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த பேக்கெட் மசாலா நூடுல்ஸ் மசாலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கிறேன். இதில் நான் சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப் எதுவுமே நான் போடலை. மசாலா நல்லா வதங்கிட்ட பிறகு, பச்சை வாசனை போயிட்ட பிறகு நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் உதிரி உதிரியாக சேர்த்துக்கிறேன். கிளறிக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் இது பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி 2 கரண்டி வச்சு கூட நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக எங்களுடைய எக் வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் நூடுல்ஸ் செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.